அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த ஒரு அம்மா இருக்காங்க, தொப்பி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அந்த மலைப்பகுதிகளை சுற்றி வர அந்த அம்மாவை பற்றி முழு விளக்கமாக எங்களுக்கு நீங்கள் அவங்களை பற்றிய சில தகவல்களை, உண்மைத்தன்மையை பற்றியும் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த தொப்பி அம்மா, ஏற்கனவே நம்ம அவங்களை சார்ந்த ஒரு பதிவு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதையும் மீறி தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னால், நம்ம இவருக்காக சில விஷயங்களை நம்ம பரிமாறலாம். எப்படி அப்படின்னால், நாம் அனைத்து நபர்களையும் சித்தர்களாக ஏற்றுக்கொள்ளலாமா, மகான்களாக ஏற்றுக்கொள்ளலாமா, ஆன்மீக குருமார்களாக, ஆன்மீக வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையில், இந்த ஆன்மீகம் ஆதிகாலத்தில் எப்படி இருந்தது, இன்றைய நிலையில் இந்த ஆன்மீகம், இந்த யோகம் எப்படி இருக்குது அப்படின்னால், ஆதிகாலத்தில் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்போ 500 வருடங்களுக்கு முன்போ இந்த ஆன்மீகம் என்பதும் யோகம் என்பதும் மிக மிக அறிவுபூர்வமாகவும், போலி குருமார்களின் நடமாட்டங்கள் மிக மிக குறைவாகவும், போலி மகான்களின் நடமாட்டங்கள் மிக மிக குறைவாகவும் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், அந்த காலத்தில் அவர்களெல்லாம் ஊரை விட்டு வெளியே இருப்பார்கள். அவர்களுக்கு தேவை என்று அதிகமாக இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யோகத்தை வைத்து எப்படி பணம் பண்ணுவது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. யோகத்தை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சூட்சமங்கள், நுட்பங்கள் அவங்களுக்கு தெரியாது. இன்னும் கேட்க போனால், நிறைய சித்தர்கள், மகான்கள் அவங்கள்ட்ட இருந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்காங்க. விட்டுட்டு தான் இங்கே அவங்களுடைய அந்த தன்மையை மீறி அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. அப்படி இருக்கிற நிறைய மகான்கள், சித்தர்கள் கூட்டத்தில் பட்டினத்தார், புத்தர், இன்னும் நிறையா மகான்கள், அந்த பத்ரகிரியார், இது மாதிரி நிறையா பேரை சொல்லிகிட்டே போகலாம். இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அரசனாக இருந்தவர், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள். இவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபட்டு தன்னைத்தான் உணர்ந்து இறைநிலையை அடைவதற்காக வந்தவர்கள். அந்த நிலையை அடைந்து, நான் எந்த நிலையை அடைந்திருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு பகிர்ந்து கொடுத்தவர்கள். ஒரு மகான் இருக்கிறார், சித்தர் இருக்கிறார். அவர் மௌனமாகவே இருக்கிறார். அவர் மௌனமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அவரிடம் இருந்து ஏதாவது தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனால், அதிக விஷயங்களை உங்களால் தெரிந்து கொள்ள இயலாது. அவரிடம் வேண்டுமானால் ஒரு ஞான தீட்சையை அவர் கண்ணிலிருந்து நம் கண்ணிற்கு, அவருடைய ஜீவனிலிருந்து நம் ஜீவனிற்கு அந்த தீட்சையை வேண்டுமானால் கடத்திவிடலாம். அவர் கடத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் நாம் இருக்க வேண்டும். இப்போ இங்கே இதுதான் சிக்கலாக இருக்குது.
ஒரு மகான் வந்து ஒரு நல்ல தன்மையில் இருக்கிறார். அப்படி அவர் நல்ல தன்மையில் இருக்கும் பொழுது நல்ல சிஷ்யர்களை எதிர்பார்ப்பார்கள். அதேபோல் நல்ல சிஷ்யர்கள் நல்ல குருநாதர்களை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இந்த நல்ல சிஷ்யர்கள் நல்ல குருநாதரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமானால் அந்த ஆன்மீகத்திலோ யோகத்திலோ அவர்களுக்கு சிறந்த அனுபவம் இருக்க வேண்டும். அந்த அனுபவம் இல்லை என்றால் நீங்கள் சரியான குருவை தேர்ந்தெடுக்க இயலாது. ஏனென்றால் இந்த போலி குருமார்கள் எல்லாம் மிகவும் நுட்பமானவர்கள், மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் போலிகள் என்பதையே உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் இருப்பார்கள். ஆனால் கடைசியில்தான் தெரியும் அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள். அந்த இறக்கும் பொழுதுதான் தெரியும். அவர்கள் சில விஷயங்களில் மாட்டிக்கொள்ளும் போது தான் உங்களுக்கு புரியும். எப்பொழுதுமே பட்டவுடனே தானே நமக்கு தெரியும். ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லக்குள்ள தெரியாது. அதை நாம் அனுபவித்தால்தான் நாம் முழுமையாக புரிந்து கொள்வோம். இதுதான் மனிதனோட இயல்பாக இருக்கிறது. அதனால தான் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வயதான முதியவர்கள் சொல்கிறத கேளுங்க, அவர்களுக்கு அனுபவம் இருக்கும். ஏன் அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னால், அவர்கள் எல்லாம் அந்த பாதையில் கடந்து சென்றவர்கள். எந்த பாதையில் சென்றால் முள்ளிருக்கும், எந்த பாதையில் சென்றால் பாதி வரை வழி இருக்கும், பாதி வரை புதர் இருக்கும், எந்த பாதையில் சென்றால் இந்த மனித வடிவத்தில் மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும், இவர்களிடம் இருந்து எப்படி காப்பாற்றுவது, அப்படி என்று அந்த வழியில் சென்றவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அவர்கள் ஏன் நமக்கு அறிவுரையாக கூறுகிறார்கள்? அதுவும் நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களை மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இந்த காலத்தில் தான் நல்லது சொல்கிறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. எப்படா நம்ம கீழே விழுவோம், அதை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்ற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி யதார்த்தம், அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம தாத்தா பாட்டி, நம்ம மூதாதையர்கள் தான் நம்மளை பற்றி அக்கறை கொண்டு நமக்கு நல்வழியை கற்றுக் கொடுப்பார்கள். இப்போ இந்த பாதையில் போகாத, இதை செய்யாதன்னக்குள்ள நம்மளோட கர்வத்தோட நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு போய் நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம அதை சார்ந்து உணர்வோம். இல்லை என்றால் உணர மாட்டோம். இப்படி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதை நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு புளிக்கும். ஆனால் அனுபவம் இருந்தால் அனுபவத்தின் வாயிலாக இனிக்கும். நான் ஒரு விஷயம், மருந்து என்றால் ஒரு கசப்பாக தான் இருக்கும். அந்த மருந்தை சாப்பிட்டவுடன் இந்த உடல் இனிக்கும். ஆனால் மருந்தை சாப்பிடும்போது நாக்குக்கு கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா மருந்து என்றாலே அப்படி தான். அப்படி இந்த அறிவுரை என்பதும் அப்படி தான் இருக்கும். எடுத்துக்கொள்பவர்களுக்கு அது சரியாக இருக்கும். எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்பதுதான் உண்மையாக இருக்குது. இப்படி இந்த குருநாதர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வதில் மிகப்பெரிய சிக்கல் எல்லாம் இருக்குது. சும்மா ஏதோ போகிறீங்க, திருவண்ணாமலைக்கு போகிறீங்க, அந்த அம்மாவை பார்க்குறீங்க, நீங்கள் வணங்குறீங்க, ஏதோ செய்கிறீங்கன்னு வச்சுங்க. இதை சார்ந்து அந்த அம்மா சரியானவர்களா சரியில்லையா என்று நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஏற்கனவே அது சார்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயும் சில பேர் கமெண்ட்லெல்லாம் சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்கிறீங்க? அவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள், அவர் மிகப்பெரிய ஞானி, யோகி, மகான், அப்படியெல்லாம் சொல்லும் நபர்கள் உண்டு. இதையெல்லாம் இதை சொல்லும் நபர்களுக்குள் நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால்
அவர்களிடம் இருக்கும் ஒரு விதமான நம்பிக்கை, அவர்கள் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து விட்டார்கள். அந்த நம்பிக்கையின் வைத்ததின் காரணமாக அதிலிருந்து அவர்களால் வெளிவர முடியவில்லை. அவர்களை அவர் ஒரு மகானாகவோ ஒரு சித்தராகவோ ஏற்றுக்கொண்டார்கள். சித்தராக ஏற்றுக்கொள்ள முடியாது. சித்தம் தெளிந்தவனே சித்தன். நீங்கள் என்றால் ஒரு மகானாக வைத்து கொள்ளுங்கள். அப்படி அவர்களிடம் சிக்குண்டு கிடக்கிறீர்கள். நம்ம ஒரு பழக்கத்தில் போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளிவர முடியாது. அது மாதிரி நம்ம மனசு ஒருத்தத்தை நம்பிடுச்சு அப்படின்னால் அதை மீண்டு வருவது என்பது கடினம். ஒரு கட்சி தலைவன் மாதிரி தான். அந்த கட்சி தலைவன் தப்பு பண்ணது உலகமே தெரிஞ்சிருந்தாலும் அவராக செய்யலை, அவருக்கு யாரோ கற்றுக் கொடுத்து செய்ய வச்சுருக்காங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அந்த தொண்டன் சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி இருக்குது. ஏனென்றால் இந்த மனித கூட்டம் என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் வாழ்க்கை, நல்லதும் கெட்டதும் நிறைந்தது தான் வாழ்க்கை. அவன் தவறு செய்தாலே ஆனால் அவன் மனிதன். ஏன்னா அவன் மனதின் வழி நடப்பான். அதிகபட்சமாக அறிவின் வழி நடப்பது என்பது மிகவும் குறைவாக இருக்கும். அதிகபட்சமாக ஆசையில் சிக்கிக்கொண்ட மனிதர் கூட்டம் தான் அதிகம். அப்படி ஆசையில் சிக்கிக்கொள்ளும் போதும் சுயநலமாக சிந்திக்கும் பொழுதும் எப்படி ஒரு தலைவன் உங்களுக்கு நேர்மையாக இருக்க முடியும்? அவர்கள் என்ன ஆசையை துறந்த புத்தர்களா, ஞானிகளா, இல்லை சித்தர்களா? உங்களை பற்றியே சிந்தித்து கொண்டு இருப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் என்று பகுத்து ஆராய்ந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஆசை யார் ஒழிக்கிறாங்களோ அவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட ஆசையை ஒழித்தவர் அன்னை தெரசா, அப்துல் கலாம். அவரிடமும் ஒரு சில வகையான ஆசைகள் எல்லாம் இருந்தது. அதிக ஆசை கிடையாது, பேராசை என்பது கிடையாது. இப்படி ஒருவருக்குள் நாம் ஆராய்ந்து பார்ப்பது என்பது ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் ஆன்மீக அனுபவஸ்தர்கள் மிக மிக நுட்பமான அந்த சித்தம் தெளிந்தவர்கள், அவர்களாலேயே சில விஷயங்களை உற்று நோக்கி பார்த்து உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். நீங்கள் சாதாரணமாக ஒரு சிற்றறிவை வைத்துக்கொண்டு சித்தர்களை அடையாளம் காண்பது என்பது மிக மிக கடினமானது. ஆனால் ஒரு சித்தர் என்ன பண்ணுறாரு? அவர் மட்டும் சும்மாவே இருக்கிறார், நடக்கிறாரு, போகிறாரு, வராரு. அவரால் யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. யாருக்கும் எந்த தகவலையும் அவர் சார்ந்த தகவலை பரிமாற மாட்டார். அதாவது இப்போ நம்ம நடைமுறையில் ஒரு விஷயம் சொல்வது உண்டு. என்ன அப்படின்னா, பேச தெரியாதவர்கள் அந்த அந்த சாப்டர் இருக்கு இல்லையா, ஒரு ஆன்மீகம் இருக்குது. ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மௌனமாக இருந்து விட்டால் அவர்களுடைய உள்தன்மையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் எப்படிப்பட்டவர்? மௌனமாகவே இருந்துட்டார். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரியாக பேசலாம். அவர் மிகப்பெரிய ஞானி. வாயை திறந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அது பளிச்சிரும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நீங்கள் கடைபிடித்தீர்கள், ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேல்நிலையை அடைந்து விடலாம். இப்படி பலவிதமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அவர் பேசிட்டார் அப்படின்னா அந்த பேச்சை வைத்து நல்லதும் கெட்டதும் நீங்கள் பகுத்தாராய்ந்து பேசுவீர்கள். அப்போ ஒன்றுமே தெரியலனா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக மௌனியாகவும் இருந்து கொள்ள வேண்டும். பேசினீர்களேயானால் அதில் 1000 சிக்கல்கள் இருக்குது. உங்களை ஆன்மீகவாதிகள் என்று ஒரு சில பேர் ஒத்துக்கொள்வார்கள், ஒரு சில பேர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பேசும் தன்மையை வைத்து கொண்டு. சில ஞானிகளுக்கெல்லாம் பேசவே தெரியாது. அவர்கள் மிக மிக யதார்த்தமாக பேசுவார்கள். அவர்களுக்கு மற்றவர்களை வசீகரிக்குமாறு பேசவே தெரியாது. ஆனால் போலி குருமார்கள் மனிதர்களை வசீகரிக்கும் அளவிற்கு தான் பேசவே அவர்களுக்கு தெரியும். அதை தான் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிதர்சனமான உண்மை என்பது பல விதத்திலும் இங்கே இருக்குது. இதிலிருந்து நாம்
சரியான விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினமான ஒன்றாகவே இருக்குது. அந்த வரிசையில் நீங்கள் அந்த தொப்பி அம்மாவை பார்க்கும் பொழுது அவர் அதிகபட்சமாக மௌனத்தில் இருப்பதால் அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. ஒன்று, அவர் பெண்ணாக இருக்கும் பொழுது பெண்களில் ஞானிகள் அதிகபட்சம் இருப்பது மிக மிக குறைவு. ஔவையார், காரைக்கால் அம்மையார் இவர்களெல்லாம் இதில் மிக சிறந்த ஞானி ஔவையார். அவர்களுடைய அறிவுத்திறனெல்லாம் ஒரு ஆணுக்கு இணையாக வாழ்ந்த ஒரு நபர் யாருன்னா ஔவையார். அவர் நீங்கள் ஆணுன்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது, அலின்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் கடந்தவர் அவர். மிகப்பெரிய ஞானி. அதேபோல் பெண்களுக்கு ஞானம் கிடைப்பது என்பது மிக மிக கடினம். அவர்கள் அந்த பெண் தன்மையில் இருந்தே மீள மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் இதை உள்ளாராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் நான் புத்தர், மகாவீரர் இப்படி பலதரப்பட்ட மதங்கள் இருக்குது. இந்த மதங்களை எல்லாம் பகுத்தாராய்ந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, புத்தர் என்ன சொல்கிறார், மகாவீரர் என்ன சொல்கிறார், இன்னும் சில மதங்கள்லாம் இருக்குது. இந்த வேமண்ணா என்ற ஒரு சித்தர் இருக்கார், இந்த பசவண்ணா என்ற ஒரு சித்தர் இருக்கார். இவர்கள் எல்லாம் கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள். வேமண்ணா நம்மளுடைய சித்த வித்தையையும் வாசி யோகத்தையும் முழுமையாக கற்றுத் தெரிந்து தெலுங்கில் மிகப்பெரிய பிரபலமாக இருந்தவர் அவர். அப்படி சில நபர்கள் இருக்கிறார்கள். பல மதங்களிலும் பல காலங்களிலும் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் பகிர்ந்து பார்க்கும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய எழுத்துகள் நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. அப்படி இருக்கும் பொழுது இவர்களெல்லாம் ஆராய்ந்து பார்த்து யார் யார் சரியாக சொல்லியிருக்கிறார், யார் யார் தவறாக சொல்லியிருக்கிறார், இப்படி பகுத்து பார்க்குறோம். புத்தரிடமிருந்து நாம் சில விஷயங்களில் வேறுபடுகிறோம். இதை இவர் ஏன் இப்படி சொன்னார், இது சில விஷயங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, சில விஷயங்கள் ஏற்றுக்காத மாதிரி இருக்குது. மகாவீரர்கிட்டேருந்து அப்படி எடுத்துக்கிறோம் சில விஷயங்களை. சில வேதங்களை, இந்த வேதங்கள் சொன்ன கூற்று எல்லாம் தவறு என்று நாம் சொல்கிறோம். நிறைய விஷயங்களை ஏற்றுக்கிறோம். வேதத்திலேருந்து இதெல்லாம் சரியானதாக இருக்குது அப்படின்னு. இதுக்கெல்லாம் இது அனைத்தும் தத்துவங்களால் சூழப்பட்டது என்பதை நாம் அடிக்கடி உங்களுக்கு பரிமாறிக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஆகமங்கள், வேதங்கள் இவைகளில் களை எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அதை பகுத்து பார்த்து தான் நம்ம எடுத்துக்கணும். இப்படி எல்லாத்தையும் விஞ்ஞானம் என்ன சொல்லியிருக்கு, விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க, தத்துவங்கள், தத்துவ ஞானிகள் என்ன சொல்லியிருக்கு, அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பலவிதமான ஒரு ஆராய்ச்சிகளை நாம் மேற்கொண்டு அதில் சரியான விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படிதான் நாமும் இந்த தொப்பி அம்மாவை பற்றிய விஷயங்களை எல்லாம் பகுத்து பார்த்து உங்களுக்கு தகவலை பரிமாறுகிறோம். அதில் ஒரு சிலர்கள் அவர்களிடம் பற்று வைத்து கொண்டு இருப்பவர்கள் ஒரு தவறான ஒரு கமெண்ட்லாம் நீங்கள் போட்டுறீங்க. என்ன, அவர்கள் மேல் இருக்கும் பாசத்தில். அப்படி அந்த பாசம் இருப்பது சரிதானா அப்படின்னால், பாசம் என்பது உண்மையாகவும் இருக்கும், பொய்யாகவும் இருக்கும். அந்த பாசத்தில் இருந்து பற்றற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் மகான்களும் சித்தர்களும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த மனித கூட்டத்தை பொறுத்தவரையும் இந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்களுடைய குணநலன்கள் என்ன, இவர்கள் யாரை மகான்களாக சித்தர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள், இப்படி பல விதங்களில் ஆராய்ந்து
இந்த மனித கூட்டத்தை பொறுத்தவரையிலும் பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு அழுக்கு மூட்டை, அழுக்கு சாமியார் அப்படின்னு சொல்கிறவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களுக்கு பிடிச்சிருக்கணும், அவர்கள் ஏற்றுக்கொள்வது கடினம். அவர்களுக்கு என்ன நம்பிக்கை என்றால், அவர்களை போய் தரிசித்ததுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கை முறை மாறும் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் அதை மாற்றுவதற்கும் உங்கள் வாழ்க்கை முறையை அவர்கள் மாற்ற வேண்டும் என்றாலும் அவர்கள் அதற்கு பாடுபட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சின்ன ஒரு கதையின் மூலமாக நான் விளக்குகிறேன். ஒரு முறை வள்ளலாரிடம் ஒரு நபர் கை வலியோடு, மிக கடுமையான கை வலியோடு சென்று எங்கே காமிச்சியும் அதை தீரல, இதை உங்களால் தான் போக்க முடியும் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு அவர்களை பிடித்து கொண்டு விடவே இல்லை அவர். அதற்கப்புறம் வள்ளலார் வேறு வழியே இல்லாமல், அவர் எவ்வளவோ மறுத்திருக்கிறார், அவரை இவர் விடவே இல்லை. அதுக்கப்புறம் வள்ளலார் அவர் கையை பிடித்து தடவி கொடுத்து, விபூதியை போட்டு தடவி கொடுத்து, நீ போயிட்டு வா, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அன்று இரவு முழுக்க வள்ளலாரின் கைகளில் அந்த வலி இருப்பதை அவர் உணர்ந்தார். அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவருடைய வலியை இவர் வாங்கி கொண்டார். அவருடைய அந்த வியாதியை இவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டால் அதற்குரிய அவஸ்தையை அவர் பட்டுதான் ஆக வேண்டும். அப்போ அந்த சித்துகள், அவர் சேமித்த சித்துகள் விரயம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். இப்படி தவ வலிமையில் கிடைத்த அந்த சித்துகள் அவர்களுக்கு மேல்நிலைக்கு உதவக்கூடியது. ஆனால் மனிதர்களை பொறுத்தவரையிலும் அந்த சித்துகள் அவர்களுடைய சிறு துன்பத்தை நீக்கும். வேண்டுமானால் ஒரு பணத்தை கொடுக்கலாம், ஒரு நோயை தீர்க்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த மனிதரும் அந்த பணமும் அழியக்கூடிய தன்மையில் உள்ளதே. எல்லா மனிதர்களுமே இறப்பை நோக்கிய பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர்க்க முடியுமா அப்படின்னா தவிர்க்க முடியும். அதற்கான வழிமுறைகளை நாம் சொல்லிக் கொடுத்தும் எத்தனை பேர் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பது தான் நீங்கள் கேள்விக்குரிய. எல்லாராலையும் பயன்படுத்த முடியுமானா அதுவும் முடியாது. அதற்கான தகுதிகள் இருக்கணும். அந்த தகுதிகள் என்னன்னா மனப்பக்குவம் தான். ஏற்றத்தாழ்வு, மதம் அப்படிலாம் கிடையாது. அந்த பக்குவமான ஒரு தன்மை தான் அது. அந்த பக்குவங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால், அந்த பக்குவம்னா என்ன அப்படின்னா, விதையை போடக்குள்ள நிலம் தளர்வாக இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல தான் அந்த பயிர் விளையும். அதே போல் நாம் தளர்வான ஒரு தன்மையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விதையை தூவ முடியும் அவர்களுக்குள். அப்படி அந்த தன்மையில் மனிதர்கள் இருக்க வேண்டும். இப்படி இவரை பொறுத்தவரையில் இந்த மனிதர்கள் கூட்டம், இந்த அழுக்கு சாமியார் மிக சுகாதாரமற்று அழுக்கோடு இருப்பவர்கள். ரெண்டாவது, நீங்கள் எது கொடுத்தாலும் புறக்கணிப்பவர்கள். அவர்கள் புறக்கணித்து விட்டால் அவர்களை அழுக்காக இருந்தாலும் புறக்கணித்தார்களும் நீங்கள் உயர்வாக பேசக்கூடிய தன்மை இந்த மனிதனிடம் இருக்குது. அவர் காசை கையாலேயே வாங்க மாட்டார்ப்பா, கையாலேயே தொட மாட்டார். அப்படின்னா அவன்கிட்ட போய் காசை கொட்டுவான். ஏன் அந்த காசை வாங்கிட்டு ஏழைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு? மனிதனோட மனநிலை என்பது எப்படி இருக்கிறது என்றால், காசை ஏற்கக்கூடாது ஒன்று. அது ஒரு நல்ல லாஜிக் தான், நான் அதை மறுக்கவில்லை. காசை மதிக்காதவர்களிடம் நல்ல குணம் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சின்ன சின்ன இந்த வருமானங்களை விட்டு கொடுத்தால்தான் நமக்கு பெரிய வருமானம் வரும் என்ற ஒரு சூட்சமமும் அதுக்குள் அடங்கி இருக்கிறது. இப்போ ஏற்றுக்கொள்ளாமல் பெரிய விஷயத்தை ஏற்றுக்கொண்டார்களே. ஆனால் அப்படி இந்த மனிதனை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு கொடுக்கும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை
புறக்கணிக்கும் பொழுதும் இந்த அழுக்கோடு திரியும் இந்த நபர்கள் மீதும் இந்த மனிதர் கூட்டத்திற்கு ஒரு வசீகரம் இருக்கிறது. அதுவும் இந்த அம்மாவின் இந்த தன்மையில் அப்படியே இந்த மனிதர்கள் வசீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏன் ஒரு சாமியார் சுகாதாரமாகவும் ஒரு குளித்துவிட்டு மிக அழகாக இருக்கக்கூடாது என்று ஒரு நியதி இருக்கிறதா? அப்படின்னா அப்படிலாம் இல்லை. சில நேரங்களில் சில சித்தர்கள் மகான்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னிடம் வரும் பக்தர்களை அவர்கள் துரத்துவது உண்டு. ஏனென்றால் சிரமப்படுத்துவார்கள். அவர்களுடைய தியானத்திற்கும் அவர்களுடைய தவத்திற்கும் இடையூறாக இருப்பார்கள் என்பதனால் அவர்கள் துரத்துவாங்க. ஒரு சில பேர் அவர்கிட்ட வேண்டுதல் எதுக்கெடுத்தாலும் எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் விரட்டும் வழக்கம் சில பேரிடம் உண்டு. எல்லோரும் மாதிரியும் இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருத்தவர்களிடம் ஒரு தனித்தன்மை இருக்கும். ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு மகான்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மை இருக்கும். ஆனால் எந்த சித்தராக மகான்களாக இருந்தாலும் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வதையே அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அப்படி இல்லை என்றால் ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்திற்கு அவர்களுடைய மனநிலையை பொறுத்து தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வதும் குளிப்பதும் ஆரோக்கியமாக வாழ்வதும் தான் அவர்களுடைய பெரிய ஒரு அறிவுத்தன்மையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள். ஒரு சிலர்கள் மட்டுமே இதை மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவது உண்டு. இருந்தாலும் நான் ஆரோக்கியமற்று இருப்பேன் என்பது அதிகபட்சமாக சாத்தியமில்லை. குறைந்தபட்சமாக சாத்தியக்கூறுகளும் இதில் இருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொப்பி அம்மாவை பொறுத்தவரையிலும் எந்த ஞானியும் தன்னுடைய சித்து வேலையை அதிகமாக வெளிப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அதில் பலவிதமான இடையூறுகள் இருக்குது, பலவிதமான பிரச்சனைகள் அதில் இருக்குது. யாருக்காவது ஏதாவது உதவி செய்து விட்டால் அவர்கள் பலவிதமான பணக்காரர்களாகவும் பலவிதமான மக்கள்கள் துன்பத்தில் அவதிப்படும் அந்த நபர்களிடமிருந்து இவர்களுக்கு பலவிதமான இடர்பாடுகள் வரும். பூண்டி மகான் மாதிரி நித்யானந்த பாபாஜி என்று பாம்பேயில் இருக்கும் மிகப்பெரிய மகான், அவர் இப்பொழுது இல்லை, சமாதி அடைந்து விட்டார். அவர்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனையைப் போல நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சில அராஜக மனிதர்களிடம் இப்படி பலதரப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் இவர்களுக்கு சின்ன சின்ன இடையூறு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்கள் வாய்ப்பு பண்ணுவாங்க. அந்த நேரங்களில் அவர்கள் இதை மாதிரி அழுக்கு மூட்டையாக தன்னை சுகாதாரமாக வைத்து கொள்ளாமல் இருப்பது ஒரு வழக்கம். சாக்கடைகள் அருகில் உட்கார்ந்து கொண்டு இருப்பதும். ஆனால் இதே நிலையில் பைத்தியக்காரர்களும் இருப்பார்கள். அதிகபட்சமாக பைத்தியக்காரர்கள் 99% பேர் பைத்தியக்காரர்களாக மனநல பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அந்த 1% பேர் தான் மகான்களாக இருப்பார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் நான் என்னுடைய சமூகத்திற்காக ஏதாவது செய்து விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லா சித்தர்களுடைய மகான்களுடைய நோக்கம். ஏனென்றால் அன்னை தெரசாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு ஞானி கிடையாது, சாதாரண ஆள். அவர்களும் நிறைய ஆசிரமங்களை நிறுவி இந்த மக்களுக்காக மக்கள் பணியை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அவர்களை விட சிறந்தவர் இந்த தொப்பி அம்மா கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே மீறி நான் இந்த தொப்பி அம்மாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்,
நான் மகானாகவே இவர்களை பாவிக்கிறேன் அப்படி என்று சிலர்கள் நீங்கள் நினைத்து கொண்டீர்களேயானால் அதில் ஒன்றும் தவறில்லை. உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் மீண்டும் ஆராய்ந்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் அவர் பண்ணுவதில்லை. அவர் வழியில் அவர் நடமாடிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் மக்களாகிய இந்த மக்கள் கூட்டம்தான் அவர்கள் பின்னாடி செல்வதும் அவர்களிடம் டீ குடித்த அந்த டீயை வாங்கி தீர்த்தமாக குடிப்பதும் வழக்கமாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை மாதிரி செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதற்கான உங்களுடைய செல்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது அந்த வைரஸ் பற்றி கொள்ளும். ஏனென்றால் இப்படி சுகாதாரமற்ற நிலையில் அவர்களை நீங்கள் வணங்குவது என்றால் நீங்கள் வணங்கி கொள்ளுங்கள், காலில் விழுங்க, எது ஒன்று பண்ணுங்க. அவர்களுடைய அந்த டீயை குடிக்கும் வழக்கத்தை விட்டு விடுங்கள். அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க, எது ஒன்றுமோ செய்யுங்க. அவர் ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவர்கள் அருந்தட்டும், அது எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அவர்களிடம் இருந்து வாங்கி கொண்டு நீங்கள் குடிப்பதை எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் அதை நீங்கள் என்ன பண்ணணும், விட்டுடணும். எதிர்ப்பு சக்தி இருக்குது, எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் குடிங்க, அது உங்களோட. ஆனால் அதுவும் பெரிய விஷயம். எல்லாரும் அதை செஞ்சிட மாட்டாங்க. அந்த மனதைரியம் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த டீயை வாங்கி குடிப்பாங்க. ஆனால் அது அதனால் உங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்குமானா ஒரு நன்மையும் கிடைக்காது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த மனதிற்கென்று ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளரையும் இருக்குது. அந்த மனிதனுக்குள்ள அந்த சக்தி எப்படி இருக்குது, அந்த மனதோட சக்தி அப்படின்னா, உண்மையாக நீங்கள் வாழும்பொழுது, யாருக்கும் எந்த துரோகம் மற்று வாழும்பொழுது, யாரையும் ஏமாற்றாமல் ஒரு தெளிவான வாழ்க்கை, பொய் சொல்லாமல் உண்மையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்கள் மனதிற்கே மிகப்பெரிய சக்தி இருக்குது. உங்களுடைய ஜீவனுக்கே மிகப்பெரிய சக்தி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இன்னொருடம் இருந்து அதை ஏன் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்களே மாமனிதராக மாறுவதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்குங்க. நானே மாறுவதற்கான வழிமுறை இருக்குது. இதை தான் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் செஞ்சார், அந்த பிரம்ம ரிஷி செஞ்சார். அதே மாதிரி நம்ம மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இப்போ இந்த அம்மாவை பொறுத்தவரையிலும் அவர் யாரையும் பேசுவதில்லை. சில நேரங்களில் ஏதோ அஷா நடந்துக்கிறது அப்படிலாம் ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் அதிகம் அது நீங்கள் தொந்தரவு செய்யும் பொழுது. ஆனால் இவர்களை பொறுத்தவரையும் தீய சொல், தீய அவங்க ஏதோ ஒரு பாக்கோ ஏதோ போடுறதா ஒரு பரவலாக விஷயம் இருக்குது. அது அவரவர்களுடைய விருப்பம், அந்த தனி மனிதர்களுடைய விருப்பம். அதற்குள் நம் போக விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் யாரையும் எந்த விதமான தொந்தரவும் செய்வதில்லை, எந்த விதமான தீய சொல்லும் சொல்வதில்லை. அவர்கள் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. இப்படி ஒரு நபர் இருக்கிறார்கள் என்றால் அது மிக பெரிய நல்ல விஷயம். இந்த நல்ல குணம், நல்ல எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. அந்த வகையில் அவர்களை நாம் பெரிதும் மதிக்கிறோம். ஏனால் அவர்களுடைய அந்த தொப்பியம்மா குளிக்காமல் அந்த தன்மையில் அதை மாதிரி இருக்காங்களே, அவர்களுடைய நிலைக்கு நம்மளால் போக முடியாது என்று ஒன்றும் இல்லை. நாம் ஆரோக்கியத்தை விரும்புவர்கள். அந்த நிலைக்கு நம்ம போகணும்னு நினச்சா போகலாம், ஆனால் விரும்ப மாட்டோம். அப்படி அவர்கள் இருக்கும் தன்மையில் நம்மளால் போக இயலாது, மற்றவர்களாலே போக இயலாது. அப்படி இருக்கும் தன்மையில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி அப்படி இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. அது தவ வலிமையில் கிடைப்பது, அது ஞான நிலையில் கிடைப்பது. சித்தம் தெளிய வேண்டும், அதற்கான வழிமுறைகள் இருக்குது. எல்லாமே கர்மா அடிப்படையில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கர்மா அதை மாதிரி. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு புற்றுநோய் வரும்பொழுது அவர் அதை தான் குறிப்பிட்டார். அதன் வழியில் அதை விடுங்கள்,
ஏனென்றால் தப்பித்தவறு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் செய்த தவறு இன்றளவில் அது எனக்கு அந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு, அதை முழுமையாக நான் அனுபவிக்க வேண்டும் அப்படி என்று ரமணரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொன்னதுண்டு. அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்பொழுது கர்மாவை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து விடுபடுவதும் உண்டு, அவர்கள் நினைத்தால் முடியும். அப்படி இவர்களும் இந்த தொப்பியம்மாவும் அவர்களுக்கென்று ஒரு சில கர்மாக்கள் இருக்கிறது, அவர் அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் அவள் மிகப்பெரிய ஞானியா சித்தரா அப்படி என்றால் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் ஏற்றுக்கொண்டு கொள்ளுங்கள், அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னால் அவர்கள் மற்றவர்கள் யார்களுக்கும் தீங்கு செய்வதில்லை. ஆகவே அவர் ஒரு நல்ல ஒரு பெண்மணி என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களை சித்தர் என்றோ நீங்கள் சித்தர் என்று சொல்லாதீர்கள், ஒரு மாமனிதி அப்படி வேணால் சொல்லிக்கொள்ளுங்கள். நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். மற்றபடி சித்தர்களோ மிகப்பெரிய ஞானி என்றோ நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம் சித்தமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நாம் எப்பொழுதும் உள்ளதை உள்ளபடி தான் சொல்வதும் தெளிவுபடுத்துவதும் வழக்கமாக உள்ளது. அது யாராக இருந்தாலும், புத்தராக இருந்தாலுமே அவர்களிடமும் சில விஷயங்களை மறுத்திருக்கும். பகவத்கீதையில் சில விஷயங்களை மறுத்திருக்கிறோம், வேதங்களில் நிறைய விஷயங்களை மறுத்திருக்கோம், ராமாயணத்தில் நிறைய விஷயங்களை மறுத்திருக்கோம். இப்படி பெரிய ஞானிகளே அவர்கள் இருந்த அந்த வாழ்க்கையில் அவர்கள் அந்த எழுதப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருக்கும் சில விஷயங்களை நாம் இன்றளவில் மறுக்கிறோம். அப்படிலாம் இருக்குது. அப்படின்னும்போது இந்த அம்மாவை நாம் மறுப்பதற்கு காரணம் என்றால் அவர்கள் ஒரு மேன்மையான ஒரு பெண், அவ்வளோதானே தவிர நான் சித்தரோ மகானோ என்று நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்வி தான், அவர் சித்தரா மகானா, நாங்கள் அவங்கள வணங்கலாமா, அதனால எங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிருமா ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒழுக்கமாக இருக்கும்போது, உண்மையில் வழியில் நடக்கும்பொழுது உங்களுக்கு மனதுக்கென்று ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அப்படி நடக்கும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் தானாகவே சரியாகிக்கொள்ளும். உங்கள் அருகாமையில் இருக்கும் முதியவர்கள், உடல்நலமற்றவர்கள், கை கால் இல்லாதவர்கள், இவர்களுக்கு உணவளிப்பது, என்னால் உணவளிக்க முடியவில்லை, இல்லை செயல் வழியாக ஏதாவது உதவி செய்வது, என்னால் அதுவும் செய்ய முடியாது, மனதால் நினைப்பது, இதன் வாயிலாகவே உங்களுக்கு நிறைய நன்மைகள் உங்களை சேரும். ஆனால் இதை தேடி நீங்கள் அலையெல்லாம் வேணாம். கோயிலாகவோ இந்த மகானோ அந்த சித்தரோ இப்படி அப்படின்லாம் அலைய வேண்டாம். எந்த விஷயம் எந்த நேரத்தில் உங்களை அடையணும்னு ஒரு பிராப்தம் இருக்கோ அந்த நேரத்தில் அந்த விஷயம் உங்களை அடைந்தே தீரும். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் அப்படியே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, நீங்கள் இந்த அம்மாவை பற்றி இந்த அளவில்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். எப்பொழுதுமே சித்தர்களும் மகான்களும் இந்த உலகத்திற்கு நிறைய விஷயங்களை விட்டு செல்வது தான் அவர்களுடைய வழக்கம். ஆனால் எதையுமே விட்டு செல்லாத, எதையுமே செய்யாத, சில மக்களுக்காக வாழும் மகான்களும் இருந்திருக்கிறார்கள். அப்படியும் ஒரு சிலர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்கிற அந்த சில மகான்கள்லாம் இருக்காங்க. அவர்கள் பாடலும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படியும் சில மகான்கள் இருப்பது உண்டு, புகழோட உச்சியிலும் இருப்பது உண்டு, அவர்களை நாம் தெரியாமலும் இருப்பது உண்டு. இப்படி நிறைய பேர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இறைவனை நோக்கிய அவர்களுடைய பயணம் இருக்கும், சிந்தனை இருக்கும், தெளிவு இருக்கும்.
அதனுடைய இடையில் இந்த மக்களுக்கான பணிகளையும் அவர்கள் கொஞ்சம் செய்வார்கள். அப்படியும் செய்வது உண்டு என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் சரி, அவர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் அவரை ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையில் சேர்த்து அவர்களை அந்த மனநிலையிலிருந்து வேறுபட்டு தெளிந்த நிலையில் அவர்களை உருவாக்கி அவர்களிடம் நீங்கள் கேட்கும்போது அவர்கள் சொல்லும்போது மிக தெளிவாக கூறுவார்கள். ஆனால் ஆங்கிலேயர் ஆதிக்கம் அன்றளவில் இருந்தபொழுது திருவண்ணாமலையில் அந்த தொப்பி அம்மாவுக்கு அருகில் ஒரு ஆங்கிலேயன் மக்களை அச்சுறுத்துவதும் மக்களுக்கு இடையூறு செய்வதும் வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி முன்னாடி போகிறாரு அப்படின்னா அவர் பின்னாடி ஒரு கூட்டம் ஒன்று போய் நவருங்க அப்படின்னு சொல்லி அப்படி போகும்போது பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு இடையூறு பண்ணும் அந்த வெள்ளைக்கார நபரை பற்றி ஒரு யூடியூப் அன்பர் யூடியூப்பில் எடுத்து போட்டிருந்தார். அது மிக மிக தவறான ஒரு விஷயமாகும். அப்படியெல்லாம் செய்யாமல், மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல், மக்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த தொப்பியம்மா மீது வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மக்களை துரத்துவதும் அவர்களுக்கு இடையூறு செய்வதும் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிக்கத்தக்கவர்கள். ஆனால் அந்த வெள்ளைக்காரனுக்கு இப்படி ஒரு தன்மையை, அந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தார் என்று தெரியவில்லை. அந்த வெள்ளைக்காரனை கண்டிப்பாக அரசோ இல்லை காவல்துறையினரோ அவரை அழைத்து அவருக்கு சரியான அறிவுரையை கூறி மக்களை அச்சுறுத்தாத விதத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையாக, வேண்டுகோளாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.